நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இன்னைக்கு மாலதி கிட்ட சரியாவே பேசல. நான் உடனே இப்ப அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசணும். ஃபோன் எதுக்கு? நான் அவ கூட வீடியோ சாட் பண்ண போறேன். அவளோட முகத்தை கூட பார்க்கலாம்ல? குட் ஐடியா. இந்த ராத்திரியில யார் என்கிட்ட பேச போறாங்க? அக்காவை தவிர வேற யாரும் இருக்க போது? மாலதி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆனா உன்னோட முகம் வேற மாதிரி இருக்கே. என்னாச்சு? நீ நல்லதானே இருக்க? எந்த ப்ராப்ளமும் இல்லையே. மாலதி, ஐம் சாரி. இன்னைக்கு நான் உன்கிட்ட சரியா பேசவே இல்லை. அது பெரியம்மா என் பக்கத்துலயே இருந்தாங்க. எனக்கு புரியுதுக்கா. என்ன புரியுது? நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது. மாலதி, என்ன பேசுற நீ? அக்கா, நான் விஸ்வா கிட்ட சொல்லிட்டேன், இங்கிருந்து தயவு செஞ்சு போயிடுன்னு. என் வழி வேற, அவன் வழி வேற. அப்புறம் அவனும் நானும் ஃபியூச்சர்ல ஒன்னா இருக்க முடியாது. மாலதி, நான் உன்கிட்ட சொல்ல வந்தது இது கிடையாது மாலதி. நீ அவன்கிட்ட இப்படி எல்லாம் சொன்ன? அப்புறம் நீ என்ன பண்ணிருக்க? நீ பண்ணதெல்லாம் சரின்னு நினைக்கிறியா? உன்னோட மனசு கேளு மாலதி. நீ விஸ்வா கூட சண்டை போட்டுட்டு இப்ப சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? சொல்லு மாலதி. நிச்சயமா அப்படி இருக்க முடியாது. நீ ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உன்னோட சந்தோஷத்தை விரும்புறேன் மாலதி, உன்னோட வருத்தத்தை இல்ல. அக்கா, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீயும் மாமாவும் சப்போர்ட் பண்ணதுனால ஒண்ணு நடக்க போறது இல்ல. வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் எங்க காதலை ஏத்துக்கணும்ல. ஆனா அப்படியா? நானும் விஸ்வாவும் சேர்றதுல அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லக்கா. நான் எப்படி விஸ்வாவோட குடும்பத்தை எதிர்க்க முடியும் சொல்லு? அதனால விஸ்வாவை நான் வெறுக்கணும். அவனை இங்க இருந்து வெளியே அனுப்புறதுக்கு இதான் ஒரே வழி. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னா நான் இததான் பண்ணி ஆகணும். மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக நீ உன்னோட சந்தோஷத்தை தியாகம் பண்ண போறியா? நம்மளுக்காக மட்டும் வாழ்றது ஒரு வாழ்க்கையாக்கா? நீ கூட சொல்வல்ல, வாழ்க்கையில எப்பவுமே மத்தவங்களுக்காக வாழணும், அவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு. நீ ஒரு விஷயம் சொல்லுக்கா, என் இடத்துல நீ இருந்திருந்தா என்ன மாதிரி தானே யோசிச்சிருப்ப? நான் உன் தங்கச்சி அப்படிதான் இருப்பேன். அக்கா ப்ளீஸ், நீ இத பத்தி யோசிச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிடாத. இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும். எல்லாரும் ரிலாக்ஸ்ட் ஆயிடுவாங்க. விஸ்வா சண்டிகருக்கு போய் அவன் ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பான். அப்புறம் இங்க ரிஷிகேஷ்ல நான் நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பேன். ஆனா இப்ப இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் கனவு மாதிரி கலைஞ்சு போயிடும். எனக்கு தெரியும் மாலதி, நீ மனச கல்லாக்கிக்கிட்டு தான் இதெல்லாம் சொல்றேன்னு. உன்னோட ஃபீலிங்ஸை நீ மறைச்சிட்டு இருக்க மாலதி. நீ ஏன் உன் அக்கா கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற? நம்ம ரெண்டு பேருக்கும் ரத்த சம்பந்தம் இருக்கு. உனக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும். உள்ள இருந்து அழுதுட்டு இருக்க, ஆனா வெளிய இருந்து நான் என்ன பண்றதுக்கா? மாலதி, நம்பிக்கை. கடவுள் நிச்சயமா ஏதாவது ஒரு வழி காட்டுவாரு. கடவுள் ஏற்படுத்தின இந்த உறவுக்கு அவரே ஒரு நல்ல வழி காட்டுவாரு. நீ கவலைப்படாத மாலதி, எல்லாம் சரியாயிடும். தருண், போய் யாருன்னு பாரு.
சரி தாத்தா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ம். வாங்க மிஸ்டர் தல்வார். ஐம் ரியலி சாரி, நான் சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி கேஸுக்கு தேவையான முக்கியமான பேப்பர்ஸை வினய்க்கு கொடுக்க வேண்டியிருந்தது. வினய், நீங்கள் கேட்ட பேப்பர்ஸில் அதில் இருக்க பாருங்க. ஓகே ஓகே, நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே. அப்போ நான் போய்ட்டுறேன். எங்க கிளம்பிட்டீங்க? வாங்க, வந்து எங்களோட சாப்பிடுங்க. இல்லை வதேரா சார், நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன். மிஸ்டர் தல்வார், ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கும் வீட்டுல சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உட்காருங்க ப்ளீஸ். வாங்க மிஸ்டர் தல்வார், ப்ளீஸ். இதுக்கப்புறமா வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் விட போகிறதில்ல. தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் தல்வார், நீங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க? அது வந்து சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல. சரியா சொன்னீங்க. நாம இருக்கிற ஊர் மாதிரி வேற எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அதோட நம்ம ஊர் சாப்பாட்டு மனமும் ருசியும் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. அப்படிங்கப்பா, இந்த பொரியல் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே இப்ப செஞ்ச இந்த பொரியலை தேங்காய் எண்ணெயில செஞ்சிருந்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் தூக்கலா இருந்திருக்கும். தல்வார் சார், நாம எப்பவுமே இங்க சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே சன்ஃப்ளவர் ஆயிலை யூஸ் பண்ணி பழகிட்டோம். தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். ஹோட்டல்ல வச்சிருக்கிற நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் செஞ்சிருவோம். நீங்க காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறத பார்த்தா அடுத்த முறை சமையல நான் தான் செய்யணும் போல இருக்கு. எனக்கு ஒண்ணு புரியல. உங்களுக்கு நல்ல குணம் இருக்கு, எல்லாரோடையும் நல்ல அன்பா பழகுறீங்க. அப்படி இருந்தும் ஏன் நீங்க கல்யாணமே பண்ணிக்கல? வெல் மிஸ்டர் வதேரா, அது வந்து கல்யாணம் பண்ண நினைக்கும் போது மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்கிறப்ப அதுக்கான காலம் கடந்து போயிடுச்சு. இந்த வயசுல நான் கல்யாணம் குடும்பம்னு அமைச்சுக்கணும்னு நினைச்சேன்னா அது ஒட்டாதுன்னு நினைக்கிறேன். இதுல ஒட்டுறதுக்கும் ஒட்டாததுக்கும் என்ன விஷயம் இருக்கு? as long as உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைச்சதும் நீங்க அவளை உங்களோட வாழ்க்கை துணையா ஏத்துக்க வேண்டியதுதானே? சரியா சொன்னீங்கக்கா. ஒரு வார்த்தை சொன்னாலும் கரெக்டா சொன்னீங்க. ஜீவிதான் கூட தெரியுமா? இத கேட்டோட எனக்கு ஒரு படம் ஞாபகம் வருது. என்னங்க, நம்ம ஒரு ஹிந்தி படம் கூட பார்த்தோமே, அமிதாப் பச்சன் தபு கூட நடிச்சிருந்தாங்களே. ஞாபகம் வந்துருச்சு, சீனிக்கம். அதுல 60 வயசுல அமிதாப் பச்சன் அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணுவாரு. அப்புறம் தல்வார் சார், நீங்க உங்க வயசு கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும். அதே மாதிரி உங்க கல்யாணமும் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. சரி, எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜு, சொல்லு வசந்தி. இனிமே நீ உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ணு, எனக்கு ஏத்த பொண்ணா நீயே செலக்ட் பண்ண. ஆ, ஏன் முடியாது? உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு சொல்லு, நான் அந்த மாதிரி பொண்ணையே பாத்துறேன். இப்போ எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னா, அவளோட ஹைட் கரெக்டா 5 அடி 3 அங்குலமா இருக்கணும். அட, நான் ஏன் அப்படி கேட்டேன்னு தெரியுமா? ஏன்? ஏன்னா காலேஜ்ல என்னோட ரோல் நம்பர் 53 ஞாபகம் இருக்கா? ஓ, அதனாலயா? அப்புறம் காலையில தினமும் நான் லேட்டா எந்திரிக்கிறதா வழக்கம். அப்புறம் பொண்ணும் என்ன மாதிரி லேட்டா தான் எந்திரிக்கணும், மேட்சிங் கப்ல இருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்ல, எனக்கு ஜோக் சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, நான் சொல்ற ஜோக்க கிட்ட விழுந்து விழுந்து சிரிக்கணும். யூனோ, அந்த ஜோக் எவ்வளவு மட்டமா இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் எவ்வளவு அருவியா இருந்தாலும் விழுந்து விழுந்து சிரிக்கணும். அப்படியே பொண்ண மாதிரி. ராஜு, உன்னோட விருப்பம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு எந்த பொண்ணும் கிடைக்காது. காலம் பூரா நீ பிரம்மச்சாரி தான்.
வினய், இன்னைக்கு உங்க வீட்டு சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருந்தது. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ஸோ மச் தல்வார். அப்புறம் மிஸ்டர் தல்வார், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க யாருன்னு இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அவங்க அது ரொம்ப பழைய விஷயமாச்சு வினய். இப்போ அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் வரப்போகுது சொல்லுங்க. இல்லை விஷயம் என்னமோ பழசு தான், இருந்தாலும் அவங்களோட ஞாபகங்கள் உங்கள் மனசில் அப்படியே புதுசாக இருக்கு. கமான், மறைக்காம மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லுங்க. அப்புறமா சொல்றேன். இல்லை மிஸ்டர் தல்வார், அப்புறமா எதுக்கு? இந்த விஷயத்தை பற்றி நான் இப்போவே தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இல்ல வினய், இன்னைக்கு இத பத்தியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு மூடு இல்லை. சில ரகசியங்கள் ரகசியமாவே இருக்கிறது தான் நல்லது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க வினய். எனக்கெல்லாம் புரியுது மிஸ்டர் தல்வார். உங்களோட அந்த காலேஜ் ஃப்ரெண்ட் இதோ இவங்க தானே? என்னோட வாழ்க்கை அதுவும் அந்த இலை மாதிரி தான். பலமா காத்தடிச்சா அது கீழே விழுந்துடும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீனா அந்த இலை மாதிரி நீயும் என் கூட சேர்ந்து விழுந்துருவ. இங்க என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாத மாதிரி. தொட்டு பேசுதே இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும் ஒன்ன நீ எப்பவும் தனியா இருக்கிறதா நீ நினைச்சுக்காத. ஏன்னா நானும் உன் கூடவே இருக்கேன். உன்னிடம் தோற்கிறேன், நான் தோற்கிறேன், என்னாகுமோ இங்கே முதன் முதலா கண்ணாடி போல தோன்றினாய், என் முன்பு என்னை காட்டினாய். கனவு
உங்கள் விஜய். விஷ்வா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாலதி, நீ உள்ள போ. உன் உடம்புக்கு ஆகாது. என்னையும் நினைச்சிட்டு தான் இருக்க. உன் உடம்பு கெட்டு போகாதா? நீ என்ன கல்லா? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற விஷ்வா? என்னோட வாழ்க்கை அந்த எல்லை மாதிரி தான். பெரிய காத்து ஏதாவது அடிச்சதுன்னா அது அப்படியே கீழே விழுந்துரும். அதே மாதிரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டினா இந்த எல்லை மாதிரி நீயும் கீழே விழுந்துருவ. நீ தானே சொன்ன உன் வாழ்க்கை இந்த இலை மாதிரி, அது எந்த நேரத்துல வேணாலும் விழுந்துருன்னு. பாரு, எவ்வளவு மழை புயல் அடிச்சும் கூட இந்த இலைக்கு ஒன்னும் ஆக விடல, ஆக விடவும் மாட்டேன். இதே மாதிரி தான் உன் வாழ்க்கையில எவ்வளவு புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உனக்கு வேற எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் வந்து நிப்பேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது சத்தியம். இந்த விஷ்வாவோட சத்தியம் இது. அப்ப நீ இதே மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க போறியா? இப்படிதான் ஆடு பிடிச்சுக்கிட்டே இருக்க போறியா? அப்ப சரி, நடிச்சுக்கிட்டே இரு. உன் உடம்பை நீயே கெடுத்துக்கோ. நீ யாரு எனக்கு? நான் எதுக்காக உனக்காக கவலைப்படணும்? மாலதி, நான் உனக்கு யாருமே இல்லையா? நான் உனக்கு வெறும் பார்ட்னர் மட்டும் இல்ல, நம்மளோட உறவு அதுக்கும் ஒரு படி மேல. நான் உனக்காக யாரா வேணாலும் மாறுவேன். நீ எனக்கு பார்ட்னரா இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும், என் வாழ்நாளோட கடைசி நாள் வரைக்கும். நீதான் எனக்கு எல்லாமே விஷ்வா, எல்லாமே. என்னோட ஆத்மா, என்னோட இதய துடிப்பு, என்னோட மூச்சு காத்து, எல்லாமே. I love you. I love you too, Malti.